வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நெஜின் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட கிளாஸ் 3ல் தான் இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம கொடி டிசைன் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பட் ஃப்ளவர் டிசைன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டெக்னிக்கு. இது முக்கியமாக சுடிதார், குர்தா டாப்புக்கெல்லாம் போட்டால் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக ப்ரஷ்ல இருந்தே பெயிண்ட் பண்ண போகிறோம், எந்த அவுட்லைனும் இல்லாமல். இப்போ ஸ்டெம் மட்டும்தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் இந்த 2 கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டேரெக்டாக ப்ரஷ்ல இருந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல உங்கள் ஃப்ளவர் வரணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு ஜென்டலாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் போட்டுருவீங்க அப்படின்னா இந்த மார்க்கிங் தேவையில்லை. ஃபஸ்ட்டு பீச் கலர் எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக ப்ரஷ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரெட்டை லைட்டாக இப்படி டிப் பண்ணிக்கலாம். நம்ம இது என்ன பண்ணணுன்னா இந்த டைரெக்ஷனில் இல்லாமல் டிப் உள்ளே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். ஃபுல்லாக எங்கேயாச்சும் பெயிண்ட்டு தேங்கி இருந்துச்சுன்னா லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த இதுக்கும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பீச் கலர் எடுத்துக்கணும், ரெட் கலர் எடுத்துக்கணும். இது ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா ஃப்ளவரும் போட்டு முடிக்க போகிறோம். நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு இடையில இலைகளும் கொடிகளும் கொடுக்கணும். டேரெக்டாக பெயிண்ட்லேருந்து கொடுக்கலாம். பட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லைட்டாக பென்சிலை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதை எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் லீவ்ஸ் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். ஸ்டெம்முக்கு இந்த சாப் க்ரீனும் பான்சீனா ப்ரௌன் கலரும் மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சாப் க்ரீன் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ப்ரௌன் மிக்ஸ் பண்ணால் போதும். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பாயிண்டடான ரவுண்ட் ப்ரஷ், இது சைஸ் 0. இதை வச்சு நம்ம எல்லா ஸ்டெம்மையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் இது பாயிண்டடாக இருக்கிறதுனால. அடுத்து லீஃபை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியான மெத்தட் பேம்பு அண்ட் சாப் க்ரீன் வச்சு ஃபில் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா லீஃபையும் ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம பெயிண்டிங் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய பெயிண்டிங் டெக்னிக் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னொன்று இனி வீக்லி 2 வீடியோஸ் உங்களுக்கு பெயிண்டிங் வீடியோஸ் வரும். வேறு ஏதாச்சும் வீடியோ சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.